ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம சீஃபுட்டில் ரொம்ப பாரம்பரியமான மீன் புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அப்ப மீன் எடுத்துக்கிறேன். இந்த மீனில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க வேஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால் வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதை ஒரு நிறைய தண்ணி வேணால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சால்ட்டு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா மீனோட சத்து எல்லாமே தண்ணியிலே போயிடும். அதனால தான் சொன்னேன். இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணி சுண்டி வந்த பிறகு நல்லா ஆற வச்ச பிறகு எடுத்து இதில் இருக்க மீனோட சதையை மட்டும் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தோல்லாம் எப்படி அழகாக ரிமூவ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி தலைப்பகுதி அப்ப மீனை பொறுத்த வரைக்கும் நிறைய முள் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது. இதில் சதை கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மீனை பொறுத்தவரை நடுமுள் மட்டும்தான், மற்றபடி சின்ன சின்ன முள் நிறையலாம் இருக்காது. ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே புட்டை வேறு ஏதாவது ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணுறீங்கன்னா முள் பார்த்து எடுங்க. மீன் புட்டை பொறுத்தவரை இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். இப்போ சதையை தனியாக எடுத்தாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரையணுன்றதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து அரைச்சேன். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கிளறுங்க. இதில் ஏதாவது முள் இருந்தால் கூட வரும். பார்த்தீங்கன்னா ஒரு முள் வந்துச்சு. அது மாதிரி முள்ளும் எடுக்கலாம். இது நல்லா புட்டுக்காக நல்லா பிசைஞ்சு விடுறோம். இதில் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மிளகு சீரகம் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பாருங்கள். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி காரமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. எனக்கு காரமும் உப்பும் கொஞ்சம் கம்மி தெரிஞ்சுது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்க புட்டை கொட்டிட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். கையெடுக்காமல் சிம்மில் வச்சு. இன்கேஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்ம நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதே மாதிரி நல்லா அடி காந்துடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. எந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிட்டு இந்த மாதிரி எடுக்க பார்த்து இந்த மாதிரி உபரியாக விழணும். இந்த மாதிரி இருந்தால் தான் புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான புட்டு ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ.